அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் 29 வயதான கோவில் தற்காலிக பணியாளர் அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்தது தொடர்பாக தற்போது உடலின் பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. அதில் சுமார் அவருக்கு 18 இடங்களில் கடும் காயம் இருந்ததாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மகேஷ். மகேஷ் வணக்கம். தற்போது உயிரிழந்த அஜித்குமாரின் உடலில் 18 இடங்களில் கடும் காயம் இருந்ததாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் அவரின் உடலின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக தமிழகத்தை உலுக்கிய அஜித்குமாரின் கொலை வழக்கானது தற்பொழுது திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 29 வயதான கோவில் தற்காலிக பணியாளராக அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் தற்பொழுது அவரது உடலை பிரேத பரிசோதனை மேற்கொண்டதில் அவருக்கு கடும் சித்திரவதை செய்வதற்கான அடையாளங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரேத பரிசோதனை முடிவில் முதற்கட்ட தகவலில் குறைந்தது 18 வெளிப்புற காயங்கள் உடலில் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. காயங்கள் மண்டையோடு தொடங்கி கை, முதுகு, கால்கள் என உடல் முழுவதும் பரவியுள்ளது. உட்புற உறுப்புகளில் பலவிதமான காயங்கள், இரத்த கசியல் போன்ற மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. சங்கு பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் உயிரிழப்புக்கு நேரடியான காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட அறிக்கையில் சொல்லப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் உளவியல் அடிப்படையில் ஏற்பட்ட அதிர்ச்சி, அழுத்தம் மற்றும் உட்புற இரத்த கசியல் போன்றவை கூட மரணத்திற்காக வழிவகுத்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. வழக்கமாக ஒரு பிரேத பரிசோதனை என்பது 1 முதல் 2 மணி நேரம் மட்டுமே ஆகும். ஆனால் அஜித்குமார் மீது நடந்த பிரேத பரிசோதனையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றுள்ளது. இது அவரது உடலில் பெரிய அளவிலான தாக்கங்கள் மற்றும் காயங்கள் இருப்பதை உறுதி செய்கிறது. அது மட்டுமின்றி அவருடைய கல்லீரல் வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பலத்த இரும்பு கம்பியால் போன்ற பல்வேறு ஆயுதங்களால் அவருடைய வயிற்று பகுதியில் ஓங்கி அடித்தால் மட்டுமே இது மாதிரியான கல்லீரல் வெடிப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வகையான வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள் அஜித்குமார் விசாரணையின் போது போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற புகாருக்கும் பலம் சேர்க்கும் வகையில் இது அமைந்துள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.